திமுகவுக்கு அதிமுகவை பார்க்கும்போது ஏதோ ஒரு பயம் இருக்கோ, அதனாலதான் இவங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குற ஒரு ஒரு நபர்களுக்கும் தோணுது. இந்த அளவுக்கு இறங்கி ஏன் அவங்க செய்யணும், அவங்கதான் செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். நானுமே அப்படிதான் கேட்டேன். ஆனா இப்போ அவங்க செய்திருக்கிற சில செயல்கள் மூலமா இது தெளிவுபட இவங்க தான் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. அடுத்த விஜய் அவர்களுடைய ஒரு மாநாடு ரொம்ப பெரிய அளவுல முன்னாடியை விட பெரும் அளவுல ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு இருக்கு. சோ விஜய் இந்த தடவை அதை செய்யல அப்படின்னா இதுக்கப்புறம் அவருக்கு பெரும் தோல்வி மட்டும்தான் நிலவும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பேச போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. இப்போதைக்கு திமுக ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டணிய ரெடி பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற விசிகா, கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருக்கிற கட்சிகள் போதாது அப்படின்னு இன்னும் கூடுதலா கூட்டணிக்குள்ள நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா, கூட்டணியில திமுக கூட சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகுமே, நம்ம விட்டு வேற எந்த ஓட்ஸும் எங்கேயும் போகாம இருக்குமே அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா திமுக இருக்காங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அவருடைய மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியான அளவுக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வெற்றியும் கண்டிப்பாக இருக்கும். இதே கூட்டணி விஜய் அவர்கள் கூட நின்னாலும் கண்டிப்பா அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். சோ மாசா எங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு பெரும்பான்மை யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ணி எங்க வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளை தெளிவா எடுத்துட்டு கூட்டணியில இணைச்சதுல திமுகவுக்கு ஒரு பெரிய வாழ்த்தையே சொல்லலாம். அந்த வகையில இன்னும் பல கட்சிகள் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறது கரெக்ட் தான். ஆனா மீதம் இருக்கிற கட்சிகள் ஒருத்தவங்களும் அவங்களுடைய மனநிலைகளை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, ஏற்கனவே ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்குமே, இந்த நேரத்துல வேற யாராவது வந்தாங்கன்னா இந்த கிடைக்கிற 2 சீட்டுமே கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வருமா வராதா? யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும், திருமாவளவன் அவருக்கு. சோ 1, 2, 3 சீட்டுக்கு இந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசம் காட்டுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விய அவங்களுடைய ஆட்கள் எல்லாரும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. என்னதான் பிறந்த நாள் விழாவில அவருக்காக சூப்பரா நீதான் எங்க தலைவன், உன்னை விட யாருமே கிடையாது, அம்பேத்கரே கிடையாது தலைவர், நீங்க தான் சூப்பர் தலைவர் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் பார்க்காமல் புகழ்ந்து தள்ளிய நபர்கள் அதே வாயால் திரும்பவும் நீங்களா எங்களுடைய தலைவர்களா அப்படின்னு கேட்கறதுக்குரிய நாள் சீக்கிரமா வரும் அப்படின்னு நிறைய ஆலோசகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வருவோமா அதிமுக பக்கம்? கிட்டத்தட்ட 34 நாட்கள் 10,000 கிலோமீட்டர் 100 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு கட்டமைச்சுக்கிட்டு தமிழக மக்களின் பேராதரவுடன் வெற்றி நடைபோடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரை அழகா சூப்பரா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. சோ அவரும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய மக்களை போய் அவங்களுடைய மண்ணில நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி 4 வருடம் முடிஞ்சு 1/4 வருஷமும் முடிஞ்சு இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா மக்களுக்கு கூட நான் நேரடியா கலந்து உரையாட போறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்க இருக்கிற எடப்பாடியாருக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான். அதுல மாத்தி இல்ல அங்க கூட்டமே இல்ல, ஈக்காக கூட இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய பேக் ஃபயர் தான். பட் சூப்பரான ஒரு கிரவுட், மேசிவான ஒரு ஆம்பியன்ஸ், அங்க எல்லாத்தையுமே வேற மாதிரி செட் பண்ணி சூப்பராகவே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான விஷயம் என்னன்னா, அவரு தொடர்ந்து பல இடங்கள்ல அவர் மேடை பேச்சுல பேசிக்கிட்டே இருக்காரு, மக்களை வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. சரி, ஒரு 20 தடவை பார்த்துட்டோம், 30 தடவை பாக்குறோம், திரும்ப நம்ம பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையுமே ப்ராப்பரா தான் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போயிட்டு வருது அப்படின்னா என்ன ஒரு திமிரு இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த ஆம்புலன்ஸ்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கூட்டிட்டு போலாம், தப்பே இல்லை. அதை குறை சொன்னாரு அப்படின்னா அவர்லாம் மனுஷனே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆம்புலன்ஸ்ல ஒரே ஒரு நபர் கூட அங்க கிடையாது, வெறும் எம்டி ஆம்புலன்ஸ் தான் போகுது. டிரைவரை பிடிங்க, அவருடைய நம்பரை வாங்குங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடியார் மேல ஷவுட் பண்றாரு. இந்த மாதிரி வெறும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா யாரை ஏத்தி அனுப்பணும் பேஷண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் சவாலா கொடுக்குறாரு. இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, ஊடகங்கள் எப்படா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போட்டு ஒரு தீனி மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்படி நம்ம எல்லாரும் பேசுறது, அங்க ஒரு போராட்டம் நடக்குது, லைக் போராட்டம் கிடையாது, ஒரு கேம்பெயின் நடக்குது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய விஷயங்களை அதிமுக சார்பில் பேசுறாரு. அப்படிங்கும் போது கரெக்டா மடைமாற்றம் அப்படிங்கிறது வேற ஒரு வே உங்களுக்கு இருக்கு. பெரிய வாகனங்கள் வந்ததுன்னா ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, பின்னாடியே நீங்க மாற்று வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டு டிராபிக் போலீஸ் எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க ஒரு கேம்பெயினை நடத்துறாங்க. அப்படிங்கும் போது
சம்மந்தமே இல்லாம அந்த வழியில போகாம இந்த ஆம்புலன்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ள வருது அப்படின்னாவே அங்க கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். சோ அதிமுக அங்க பேசும்போது திமுகவினுடைய அமைப்பின் சார்பில் வருதோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஷியோரா அவருக்கும் வரும் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, மானங்கெட்ட அரசாங்கம், இந்த மாதிரி அரசாங்கம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்க்கு வந்த விதங்கள் எல்லாத்தையுமே திட்டுறாரு. திட்டிட்டு திரும்பவும் இந்த மாதிரி வரக்கூடாது, வித்தான ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வரவே கூடாது அப்படிங்கிறதும் சொல்றாரு. இது வந்து என்ன ஆகுது, நம்ம நியூஸ் பார்க்கும்போது பாரு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் அப்படியே ஒரு ஒரு ஈவினிங் போல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னது இது, எடப்பாடியார் எப்படி அப்படி பேசலாம், அவர் பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம், இது வந்து நம்ம பேசியே ஆகணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கண்டென்ட் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்டா ரெடி பண்றாங்க. ஒரு டேகா கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து போர் வெடிக்க போகுது, கண்டன ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம், பெரிய அளவுல பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியே வருது. இதே ஒரு விஷயம் திரும்ப என்ன ஆகுது, புதிய தலைமுறைக்கு ஒரு கால் வருது. கால் வந்து நீங்க எப்படி என்னுடைய பேரை நீங்க யூஸ் பண்ணலாம், நான் அறிக்கையே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் ஒருத்தர் கால் பண்றாரு. யார் தெரியுமா, தனியார் ஆம்புலன்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் நான் தான். என்ன வந்து நீங்க என்னுடைய பேரு நான் சைன் பண்ண மாதிரி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அந்த அறிக்கையெல்லாம் நான் கொடுக்கல, நீங்க எதுக்காக என்ன தவறுதலா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறைக்கு போன் போட்டு கேட்கிறாரு. சார் ரிப்போர்ட்டர் தான் கொடுத்தாரு இருங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்படியே காலை ஸ்கிப் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது நீங்க உடனே ஊடகங்கள் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும், நாங்க அது கிடையாது அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையும் இவங்க வந்து வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னா, நாங்க வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நாங்க சொல்லல, அதாவது போராட்டமோ இல்ல வேற ஏதாவது நடத்த போறோம் பேரணி அப்படிங்கறதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. எடப்பாடியார் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணாரு, மிரட்டினாரு, எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்ற விஷயங்கள் எதுவுமே நாங்க சொல்லல, நாங்க எதுவுமே பேசல. அண்ட் இது வந்து நீங்க தவறுதலா ஊடகங்கள் யூஸ் பண்ற விஷயங்கள் ரொம்ப தவறான ஒரு விஷயம், நாங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம், நீங்க தயவு செய்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா சேனல்ஸ்க்கும் அப்படியே அள்ளுக்கு எழுந்துடுச்சு, ஐயோ நம்ம இப்படியே போட்டிருந்தோமே கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து வேணும்னே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் திமுக தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எப்படின்னா சன் நியூஸ் தான் வந்து முதல்ல இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க, ஃபேக்கான ஒரு அறிக்கை, ஓகேவா. சோ ஆம்புலன்ஸ்னுடைய தனியார் ஆம்புலன்ஸ் சங்கம் இருக்காங்க இல்லையா, சோ இந்த நபர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு ஃபேக்கா முதல்ல ரிலீஸ் பண்றது சன் நியூஸ். சோ ஆப்வியஸா we know சன் நியூஸ் யாரோடது அப்படிங்கிறது. சோ இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, அப்ப தப்பு இல்லை அப்படின்னா அவங்க பட்டுக்கும் அவங்க என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கலாம். நீங்க வந்து நாங்க தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருந்திருக்கலாம், இப்படி ஏதாவது மாத்தி விட்டு பேசியிருந்திருக்கலாம். பட் நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப எடப்பாடியார் மேல ஏதாவது ஒண்ணு பெருசா போடணும் அப்படிங்கறதுல தெளிவுபட இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டெப்தா அந்த விஷயம் அப்படியே A to Z வரைக்கும் அப்படியே கரைச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊத்துறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. சோ நியூஸ் சேனலுடைய டிராமா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சோ ஊடகங்கள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்படியே சோர்வாலாம் இருக்கக்கூடாது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கும் பட்சத்துல என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படிங்கறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 24/7 என்ன நடக்குதுங்கிற குட்டி குட்டி விஷயங்களையும் போடுற நீங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவுபட மக்களுக்கு உறக்க சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கும். இந்த ஒரு நேரத்துல தவறுதலான விஷயங்களை தயவு செய்து போற்றே பண்ணாதீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள் ஒருத்தவங்களும் சொல்றாங்க, என்னப்பா இந்த சேனலே இப்படி பண்றாங்களா அப்படின்னு. அதனால உங்களுடைய ரெப்புடேஷனை தயவு செய்து கொடுத்துக்க வேண்டாம். அடுத்த கட்டமா விஜய் மாநாடு பத்தி நான் சொல்லியிருந்தேன். மதுரையில ஆகஸ்ட் 21 பயங்கரமா, எப்படி பயங்கரமா போன டைம் விக்ரவாணியில நடந்ததை விட மிக அதிக அளவுல சூப்பரான ஒரு கிரௌட கூட வந்து ஹேண்டில் பண்ண முடியும். போன டைம் தண்ணி தட்டுப்பாடு இருந்த காரணத்தினால இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய லாரி எல்லாம் உள்ள வந்து தண்ணி ஊத்தி ஃபில் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம், அந்த கிரௌட்ல வர்றது சாத்தியமே கிடையாது. அதனால கிரவுண்ட் வாட்டரே வந்து ஒரு மோட்டர் போட்டோம் அப்படின்னா ஆன் ஆகி இப்படி இது வாட்டர் ஃப்ளோஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டோட்டலா செம்மையா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மாநாட்டுக்கு வயசானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் குட்டி குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க தயவு செஞ்சு வர வேண்டாம், வீட்டுல இருந்தே இந்த லைவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் வர வேணாம் அப்படின்னு. ஆப்வியஸ்லி கரெக்ட் தான், பிகாஸ் இந்த கிரௌடை சமாளிக்கிறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க், அதுவும் குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அங்க வராங்க அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க், ஓகேவா. ஸோ இது நானுமே சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன். தயவு செஞ்சு அதை வந்து லைவ்ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணாவே போதுமானது. குட்டி குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டுலாம் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. என்ன ஒரு ஃபேன் உங்களோட மனசுல இருந்துச்சு அப்படின்னாலும்
ஒரு தனியா நிறைய ஸ்பேஸ் அவர் சிஎம் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரி உங்களுடைய ஆதரவை கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு பிளேஸ்ல வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா அவர் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு மாஸ் க்ரௌட் இருக்கும்போது தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 அவாய்ட் பண்ணிடுங்க. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு, அண்ட் வயசானவங்களும் ப்ளீஸ் போகாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு பார்க்கிங் அப்படிங்கிறது ரெடி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சூப்பரா நாளைக்கு மறுநாள்லாம் களை கட்ட போகுது, நாளைக்கு களை கட்ட போகுதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அண்ணா ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம், அண்ட் முன்னாடி அவருடைய முகம் யாரு, விஜய் அவர்களுடைய முகம். ஸோ நம்மளுடைய வரலாறு திரும்பவும் வந்து நம்மளுடைய கண் முன்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லும் வகையில, முன்னாடியினுடைய வரலாறை திருப்பி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் வகையில எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தருணமும் அந்த ஸ்டேஜினுடைய டெக்கரேஷன்ஸும் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருடைய ஸ்பீச் அட்லீஸ்ட் ஃபார் 1 hour இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஆப்வியஸா கூட ஆரம்பிக்கும். எப்பவும் போல நான் வந்து 1/4 மணி நேரம் பேசுவேன், 20 நிமிஷம் பேசுவேன் அப்படின்னு அவர் நடந்தனாருன்னா அது சாத்தியமற்றதா போயிடும். அதனால போன டைம் விக்ரவாணியில ஐ திங்க் 45 minutes கிட்ட பேசியிருந்தாரு. பட் அதுவே போதுமானதாக இல்லை. அது என்னவோ ஃபர்ஸ்ட் மாநாடு அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. ஆனா இந்த அவர் சொல்லுவார் பாத்தீங்களா ஒரு வார்த்தை, நம்ம வளவலெல்லாம் தேவையில்லாமலாம் பேச தேவையில்ல, எல்லா அரசியல்வாதிங்க மாதிரி நான் பிளேடு போட விரும்பல அப்படின்லாம் அவர் சொல்லுவாரு. ஆனா விஜய் சார் உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நீங்க நிறைய நேரம் பேசணும், நீங்க எந்தெந்த விஷயங்களை அட்ரஸ் பண்றீங்க அப்படிங்கறத கூர்மையா மக்கள் கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க கவனிக்கிறாங்க, ஒரு வளர்ந்த பசங்க, டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும் தலைமுறைகள், வளர்ற தலைமுறைகள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஆப்வியஸா பேச வேண்டிய கடமை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் பேசுறத பார்க்கணும் அப்படின்னு யாரும் விரும்புறது இல்ல. ஆனா நீங்க அரசியல் களத்துக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக நடந்த விஷயங்களை தட்டி கேட்கும் வகையில நீங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் பல பேர் வெயிட் பண்றாங்க. சோ குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதரவுகள் கண்டிப்பாக கூடும். நீங்க அங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய மனசுல இருந்து எல்லாத்தையும் நீங்க வெட்ட வெளிச்சமா ஆக்கிட்டீங்கன்னாவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு பல பேரின் ஒரு ஆசையாவும் இருக்கு. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பார்ப்போம். ஒன்ஸ் இவர் பேசாம விட்டுட்டாரு அப்படின்னா இப்போ இருக்கிற அலிகேஷன் மாதிரி விஜய் அவர்கள் மேல திரும்ப திரும்ப இந்த விஷயம் அடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்ன சொல்றீங்க, கரெக்ட் தானே? இவர் பேசல, இந்த விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ணல, ஒரு ஆணவ கொலை நடக்குது, அதுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் ஒரு குரல் கொடுக்கலையே. இவர் வந்து இப்போ ஒரு விஷயங்களும் நிறைய சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கலையே, இவர் ஏன் பேசாம இருந்தாரு அப்படின்னு பல கேள்விகள் அங்க வந்து நிலவப்படும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஷோர் ஷார்ட்டா ஹி வாண்ட் டு டூ அவர் வாண்ட் டு ஸ்பீக். ஓகேவா? அண்ட் அடுத்த கட்டமா கனிமொழி அவர்கள் உளறல் பேச்சு. ஸோ இந்த விஷயம் பத்தி நான் கன்ஃபார்மா சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அண்ட் என்டிஏ கூட்டணி இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து டிசைட் பண்ணது ஒரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நிக்க வைக்கணும். துணை ஜனாதிபதியினுடைய ஒரு அங்கீகாரம், ஒரு அந்தஸ்து ஒரு தமிழருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு வெயிட் பண்ற இந்த ஒரு சூழல்ல தமிழர் அப்படிங்கிற இந்திய ஒரே ஒரு அடையாளம் மட்டும் போதுமா? அவரு ஆர்எஸ்எஸ் வந்து சார்ந்தவர், அந்த பேக்ரவுண்ட சார்ந்தவர், அவங்க வந்து பாஜக சூஸ் பண்ண ஒரு பர்சன், அவருக்கு எப்படி நாங்க ஓட் போடுவோம்? நாங்களாம் போட மாட்டோம். திமுக அதனாலதான் வந்து ரெட்டிய சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய உளறல் வார்த்தை பல பேருக்கு கோபம் ஏற்படுத்தியிருக்கு. ஜாதியை மையப்படுத்தி ஒரு பேருக்கு பின்னாடி அவங்க யூஸ் பண்ற விஷயம் எவ்வளவு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தமிழர்களுக்கும் தெலுங்குக்காரர்களுக்கும் சண்டை மூடுறதுக்காகவா இந்த பிரச்சனை? இது பிரச்சனை அது கிடையாது. தமிழர் நிக்கிறாரு அப்படிங்கும் போது ஆப்வியஸா தமிழரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு உண்மையான ஒரு விஷயமா, நல்ல விஷயமா இருக்கும். ஆனா தமிழர்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? அதையும் தாண்டி ரெட்டியை நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? சமூக நீதி கட்சி. யாரு? திமுக. ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்ற நீங்க எதுக்காக ஜாதியை மையப்படுத்தி இவங்க அப்படின்னு சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி கனிமொழியை நோக்கி இருக்கு. இவங்க எல்லாருக்கும் வாய் தான் பிரச்சனையா இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இஷ்யூஸ் பார்க்கும் போதும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போதும் உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பேரை சொல்லி தீபிகா அப்படின்னு சொல்லி
நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. சோ தட் எவ்வளவு பேர் வாட்ச் பண்றீங்க, எங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.